வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சர்வே சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சர்வே சீரிஸில் நம்ம ஏதாவது ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனால் எந்த விதமான ரிட்டர்னுமே டபிள்யூ இந்த சர்வே சீரிஸில் வைக்கல. அதனால் மேட்ச் வைஸ் வந்து டபிள்யூ நல்லாவே புக் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்வே சீரிஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த மேட்ச் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு மேட்சாக உமன்ஸுக்கான வார் கேம் நடந்துச்சு. இந்த உமன்ஸுக்கான வார் கேமில் ஃபஸ்ட்டு லிவ் மார்கன் வராங்க, ரெண்டாவதாக அதுக்கப்புறம் பெய்லி வராங்க, மூணாவதாக நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்தாங்க. ஏன்னா ரியா ரிப்ளே வர்றப்பே அவங்களோட அந்த ஒரு ஃபேஸில் வந்து ஒரு புதிய ஒரு மாஸ்க்கை போட்டிருந்தாங்க. அது உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவ் மார்கன் டீமில் இருக்க நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து ரிட்டன் வந்தாங்க. எல்லாமே மேட்ச் வைஸும் சரி, எல்லாமே உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டை தான் டபிள்யூ புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த உமன்ஸோட அந்த ஒரு வார் கேமில் வந்து மென்ஸுக்கு ஒரு டஃப்பு தர மாதிரி நம்மளுடைய உமன்ஸு ரிசல்ட்ஸ் எல்லாருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது நம்முடைய லிவ் மார்கன் டீமாக இருக்கட்டும், இல்லை ரியா ரிப்ளே டீமாக இருக்கட்டும், உண்மையிலுமே வேறு லெவல். ஆனால் செக்மெண்ட் அப்படிலாம் உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதேமாதிரி நம்மளுடைய நயா ஜாக்ஸோட அந்த ஒரு மூவ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய நயோமி ஆகட்டும், எல்லாமே லிட்ரலி உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் எந்த ஒரு சலிப்புமே இல்லாமல் இந்த மேட்சஸ் வந்து நல்லாவே டபிள்யூ கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம டிஃப்னி வந்து அந்த ஒரு கேஷின் வந்து இதில் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கும். அது வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதை வந்து டபிள்யூ பண்ணலை. இன்னமும் டிஃப்னியை வந்து அந்த கேஷின் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. மேபி அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுடைய லிவ் மார்கன்லாம் க்ளீனாக இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸ் சீரிஸ் அதாவது 2024 அந்த உமன்ஸோட அந்த சர்வீஸ் சீரிஸில் அதாவது ரியா ரிப்ளே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து அடுத்த ஒரு ஃபியூடுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது. அதாவது நம்முடைய ரியா ரிப்ளேக்கும் ரெண்டாவது மேட்சாக நம்முடைய சின்ஸ்கே நாகாமோரா வெர்சஸ் எலே நைட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்மளுடைய சின்ஸ்கே நாகாமோரா என்ட்ரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்ஏ நைட் வராரு, இவரும் வராரு. ஆனால் மேட்ச் வைஸ் வந்து இந்த மேட்ச் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்சஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து கண்டிப்பாக 100க்கு வந்து நான் ஒரு 50க்கு 50 கொடுப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய எல்ஏ நைட் வந்து ரொம்பவும் ஒரு கேவலமாக ஒரு ஃபைட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்குலாம் நார்மலாக விளாட்ற அந்த ஸ்மாக் டவுனில் விளாட்ற மாதிரி நம்மளோட எல்ஏ நைட் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை இந்த மேட்ச்சில் தரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சோம் இந்த மேட்ச்சில் வந்து எப்படியும் சரி எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்மளுடைய எல்ஏ நைட்டு தான் அவரோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை வந்து திரும்பி ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் டபிள்யூ வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வந்து இந்த மேட்ச்சில் வச்சுட்டாங்க. இப்போ தான் நம்மளுடைய சின்ஸ்கே நாகாமோரா வந்து ஃபியூடு கூட கரெக்டான ஒரு ஃபியூடு கூட இந்த மேட்ச்சுக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் டபிள்யூ வந்து இதை புக் பண்ணாங்க, கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சின்ஸ்கே நாகாமோரா வந்து நம்மளுடைய எல்ஏ நைட்டை க்ளீனாக பீட் பண்ணி டபிள்யூவோட நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக உங்களோட சின்ஸ்கே நாகாமோரா ஆகிட்டார். இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறமா டபிள்யூவோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் ஷெய்மஸ் வெர்சஸ் லுட்விக் கெய்சர் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ஷெய்மஸ் வந்தார், ரெண்டாவதாக லுட்விக் கெய்சர் வந்தார், மூணாவதாக உங்களுடைய சாம்பியனான பிரான் பிரேக்கர் வந்தார். மேட்ச் வைஸு இந்த மேட்ச்சு உண்மையிலுமே தரமானதாங்க. உண்மையிலுமே சொல்லணும்னா மேட்ச் வந்து தரமானது தான். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஷெய்மஸ் வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகியிருப்பார். அதேமாதிரி நம்மளோட லுட்விக் கெய்சர் வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கும்தர் சொன்ன மாதிரி நீ வந்து ஒரு சாம்பியன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஆயிருந்தார் அப்படின்னா அவரோட பேச்சை கேட்டு அவர் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார். அது இல்லாமல் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் தான் பண்ணார். இந்த மேட்ச்சில் எந்த விதமான எக்ஸ்போர்ட்டும் இல்லை. ஆனால் மேட்ச் வைஸு உண்மையிலுமே இந்த மேட்ச்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான். ஆனால் இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் என்னோடய ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து 80, அதாவது 100க்கு நான் 80 தருவேன். கண்டிப்பாக சொல்கிறேன்னு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா 80% கண்டிப்பாக நான் தருவேன். ஆனால் இந்த மேட்ச்சுக்கான உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு நண்பா. ஏன்னா மேட்ச் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இந்த மேட்ச்சில் எல்லோரும் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி தான், வேறு யாரும் வின் பண்ணலைங்க. நம்மளுடைய பிரான் பிரேக்கரை அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான்
இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்க போகிறார். அவரோட டிஃபன் வந்து வேறு யாரு கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை திரும்பி இவங்க கூடயே ரீமேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த மேட்சாக குந்தர் விசஸ் டேமியன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சு உண்மையிலுமே தரமான மேட்ச்சுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மேட்ச்சில் நம்மளுடைய குந்தரும் சரி நம்மளுடைய டேமியனும் சரி 2 பேர்த்துக்குமே சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அவ்வளோ ஒரு இதாக தந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்லலாம், அதாவது இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமோட ஒரு ரீமேட்ச்னே கண்டிப்பாக சொல்லலாம். அதான் சொன்னல, இதுக்கு முன்னாடி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய குந்தர் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு போட்டியாளராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய குந்தரே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காரு நம்மளுடைய டேமியன்ஸுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேமியன் வந்தார், 2வது நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தர் வந்தார். ஆனால் மேட்ச் வைஸு இந்த மேட்ச் வந்து உண்மையும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இடையில வந்து பல விஷயங்கள் திருப்பங்கள் நடந்துருச்சு. அடுத்த ஒரு ஃபியூடுக்கான விஷயங்களை வந்து நம்மளுடைய WWE இதில் வந்து ஒரு ஹிண்ட்டாகவே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. மேட்ச் வைஸு சரி, உண்மையிலுமே இந்த மேட்ச்சு லிட்ரலி வேகமாக இருந்துச்சு, அதே விவேகமாகவும் இருந்துச்சு. மேட்ச் வந்து ஒரு தரமான ஒரு மேட்ச்சை WWE புக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த இடையிலே வந்து நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய டேமியனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டார். அதனால நம்மளுடைய டேமியன் வந்து அவர் ஃபோக்கஸ் எல்லாமே இழந்துட்டாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இழந்துட்டார். அது ஃபின் பேலர் அட்டாக் பண்ணவும் அவரை வந்து இது பண்ணுறதுலேயே அவரோட முழு ஃபோக்கஸையும் சுத்தமாக இழந்துட்டார். இதில் நம்மளுடைய குந்தர் வந்து நம்மளுடைய ஃபின் பேலருக்கு வந்து ஒரு விட்டார் ஒரு உதா, அதெல்லாம் உண்மையிலுமே வேறு லெவலு. என்ன தான் உனக்கும் டேமியனுக்கும் பகை இருந்தாலும் அவன் வந்து என்னோட ஆடுறா, இப்போ அவன் வந்து என்னோட ஆடு, என்னோட பலியாடு, நான் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வெட்டிக்க, உன்னோட பழைய பகையெல்லாம் தீர்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி, நீ வெளியில் போடா நாயே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபின்பேலருக்கு ஒரு உதை. அதுக்கப்புறம் நம்மளுடைய குந்தர் வந்து நம்மளுடைய டேமியனை வந்து க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்மளுடைய குந்தரே அவரோட சாம்பியனை வந்து வேர்ல்டு சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இதில் வந்து நம்மளுடைய ஃபின்பேலருக்கும் டேமியனுக்குமான ஒரு ஸ்டோரியை WWE ஆரம்பித்து விட்டுட்டான். வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சர்வை சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சர்வை சீரிஸில் நம்ம ஏதாவது ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனால் எந்த விதமான ரிட்டர்னுமே WWE இந்த சர்வை சீரிஸில் வைக்கல. அதனால் மேட்ச் வைஸ் வந்து WWE நல்லாவே புக் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்வை சீரிஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த மேட்ச் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு மேட்சாக உமன்ஸுக்கான வார் கேம் நடந்துச்சு. இந்த உமன்ஸுக்கான வார் கேமில் ஃபஸ்ட்டு லிவ் மார்கன் வராங்க, 2வதாக அதுக்கப்புறம் பெய்லி வராங்க, 3வதாக நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்தாங்க. ஏன்னா ரியா ரிப்ளே வர்றப்பே அவங்களோட அந்த ஒரு ஃபேஸில் வந்து ஒரு புதிய ஒரு மாஸ்க்கை போட்டிருந்தாங்க. அது உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவ் மார்கன் டீமில் இருக்க நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து ரிட்டன் வந்தாங்க. எல்லாமே மேட்ச் வைஸும் சரி, எல்லாமே உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டை தான் WWE புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த உமன்ஸோட அந்த ஒரு வார் கேமில் வந்து மென்ஸுக்கு ஒரு டஃப்பு தர மாதிரி நம்மளுடைய உமன்ஸு ரிசல்ட்ஸ் எல்லாருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது நம்மளுடைய லிவ் மார்கன் டீமாக இருக்கட்டும், இல்லை ரியா ரிப்ளே டீமாக இருக்கட்டும், உண்மையிலுமே வேறு லெவல். ஆனால் செக்மெண்ட் அப்படிலாம் உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதேமாதிரி நம்மளுடைய நயா ஜாக்ஸோட அந்த ஒரு மூவ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய நயோமி ஆகட்டும், எல்லாமே லிட்ரலி உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் எந்த ஒரு சலிப்புமே இல்லாமல் இந்த மேட்சஸ் வந்து நல்லாவே WWE கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்மளோட டிஃப்னி வந்து அந்த ஒரு கேஷின் வந்து இதில் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கும். அது வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதை வந்து WWE பண்ணலை. இன்னமும் டிஃப்னியை வந்து அந்த கேஷின் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. மேபி அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுடைய லிவ் மார்கன்லாம் க்ளீனாக இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸ் சீரிஸ், அதாவது 2024 அந்த உமன்ஸோட அந்த சர்வீஸ் சீரிஸில் அதாவது ரியா ரிப்ளே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து அடுத்த ஒரு ஃபியூடுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது. அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கும் லிவ்